முக்கிய செய்தி திருச்சி அரசு மருத்துவமனையில் செவிலியர் கல்லூரி மாணவி உயிரிழந்திருக்கிறார். பயிற்சி செவிலியர்கள் இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை எமது செய்தியாளர் பக்ருதீன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் பக்ருதீன், என்ன நடந்தது? முழுவதும் என்ன? தனலட்சுமி, அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த நர்சிங் மாணவி சீதாலட்சுமி அரசு மருத்துவமனையில் 3ஆம் ஆண்டு பயிற்சியில் பயின்று வருகிறார். இந்நிலையில தான் அவருக்கு மூட்டில் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. அதற்காக அவருக்கு அறுவை சிகிச்சை என்பது செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தினார்கள். அதன் அடிப்படையில் நேற்று அவருக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இந்நிலையில அந்த மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாமல் அறுவை சிகிச்சை என்பது செய்யப்பட்டதாக சக மாணவிகள், அவருடன் இருக்கக்கூடிய தோழிகள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தனர். தொடர்ந்து அவர்கள் உறவினர்களும் இதே குற்றச்சாட்டை முன்வைத்து தொடர்ந்து இந்த மரணத்திற்கு நீதி வேண்டும், அதாவது அந்த அறுவை சிகிச்சையின் போது என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக மாணவியின் மரணத்திற்கு நீதி கேட்டு கல்லூரி மாணவிகள் மற்றும் உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் இன்று காலை அரசு மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது அந்த பகுதிக்கு வந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தின. அதிலிருந்து ஒரு சில மாணவிகள், சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் தற்போது 3வது முறையாக மீண்டும் திருச்சி அரசு மருத்துவமனை அருகே இருக்கக்கூடிய சாலையில் அமர்ந்து தற்போது பெற்றோர்கள் என மாணவிகள் என அனைவருமே சுமார் 1 மணி நேரத்துக்காக இந்த போராட்டம் என்பதை நடத்தி வருகிறார்கள். இவர்கள் வைக்கும் கோரிக்கை என்பது மாணவியிடம், அதாவது இந்த சிகிச்சையின் போது ஆக்சிஜன் வசதி இல்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இதற்கு உரிய விசாரணை வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த போராட்டத்தை தற்போது பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திருச்சி தெற்கு துணை ஆணையர் சிருஷ்டி சிங் அவர்கள் பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார். தொடர்ந்து போராட்டம் என்பது சுமார் 1 மணி நேரத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி பக்ருதீன். முக்கிய செய்தி திருச்சி அரசு மருத்துவமனையில் செவிலியர் கல்லூரி மாணவி உயிரிழந்திருக்கிறார். பயிற்சி செவிலியர்கள் இதனால் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை எமது செய்தியாளர் பக்ருதீன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் பக்ருதீன், என்ன நடந்தது? முழுவதும் என்ன? தனலட்சுமி, அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த நர்சிங் மாணவி சீதாலட்சுமி அரசு மருத்துவமனையில் 3ஆம் ஆண்டு பயிற்சியில் பயின்று வருகிறார். இந்நிலையில தான் அவருக்கு மூட்டில் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. அதற்காக அவருக்கு அறுவை சிகிச்சை என்பது செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தினார்கள். அதன் அடிப்படையில் நேற்று அவருக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இந்நிலையில அந்த மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாமல் அறுவை சிகிச்சை என்பது செய்யப்பட்டதாக சக மாணவிகள், அவருடன் இருக்கக்கூடிய தோழிகள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தனர். தொடர்ந்து அவர்கள் உறவினர்களும் இதே குற்றச்சாட்டை முன்வைத்து தொடர்ந்து இந்த மரணத்திற்கு நீதி வேண்டும், அதாவது அந்த அறுவை சிகிச்சையின் போது என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக மாணவியின் மரணத்திற்கு நீதி கேட்டு கல்லூரி மாணவிகள் மற்றும் உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் இன்று காலை அரசு மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது அந்த பகுதிக்கு வந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தின. அதிலிருந்து ஒரு சில மாணவிகள், சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவிகள் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமர்ந்து திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் தற்போது 3வது முறையாக மீண்டும் திருச்சி அரசு மருத்துவமனை அருகே இருக்கக்கூடிய சாலையில் அமர்ந்து தற்போது பெற்றோர்கள் என மாணவிகள் என அனைவருமே சுமார் 1 மணி நேரத்துக்காக இந்த போராட்டம் என்பதை நடத்தி வருகிறார்கள். இவர்கள் வைக்கும் கோரிக்கை என்பது மாணவியிடம், அதாவது இந்த சிகிச்சையின் போது ஆக்சிஜன் வசதி இல்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இதற்கு உரிய விசாரணை வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த போராட்டத்தை தற்போது பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திருச்சி தெற்கு துணை ஆணையர் சிருஷ்டி சிங் அவர்கள் பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார். தொடர்ந்து போராட்டம் என்பது சுமார் 1 மணி நேரத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி பக்ருதீன்.